வணக்கம். அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்க்கறத விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் வர்றது தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு வந்து என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை வந்து உங்களது தசாபுக்திகளை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம பாருங்கள். ஸோ மேஷ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது செவ்வாய் வந்து உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் வந்து 4 நீச்சமாக இருக்குது. அதுவும் சனியுடைய சாரத்தில் வக்கரமாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள். ஸோ 8ஆம் அதிபதி நீச்சம் மற்றும் வக்கரமாகும்போது கொஞ்சம் மனஸ்தாபம், தாயார்க்கவங்களும் சின்ன சின்ன பிடிவாதங்கள், ஈகோ கிளாஷஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 8இல் அதிபதியான செவ்வாயுடைய சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி இருக்கிறது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். ஸோ அது வந்து உங்களது விபரீத ராஜயோகங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புனா ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். ஸோ ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மற்றும் 7ஆம் அதிபதி. ஸோ 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கார். 10ல் வந்து சந்திரனுடைய சாதனம் சிறப்பான பலன்கள். நல்ல நிலம் பூமி வாங்குவதற்கான வாய்ப்புகள், ஏதாச்சும் வந்து பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள், ஏதாச்சும் நிலபலங்கள் வரதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய கொடுக்குது. அதெல்லாம் ரொம்ப ப்ளஸ். வியாபார ரீதியான விஷயங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களும் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் முயற்சித்து பார்க்கும்போது இன்னும் ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3, 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதனுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது 8ல் இருக்குங்க. ஸோ 8ல் வந்து சனியுடைய சாரத்தில் போகும் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். விபரீத ராஜயோகங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் மாற்றங்கள், திடீர் பதவி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு. சில பேருக்கு வந்து வேற ஒரு வேலை, நல்ல ஒரு பெரிய வேலை திடீர்னு கிடைச்சா அதில் வந்து மாறி போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். ஏன்னா வந்து இந்த 8, 11 இதெல்லாம் வந்துன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள். ஒரு சின்னதாக லாட்டரி டிக்கெட் கூட வாங்கிக்கலாம். ஓகேங்களா? யாருக்கெல்லாம் வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்க வந்து அழகாக ஒரு சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட்டு, சின்னதாக நல்லா புரிஞ்சுக்கணும், சின்னதாகிறது வந்து கோடு போட்டு கொடுத்துட்றேன். ஸோ வந்து லாட்டரி டிக்கெட் வாங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வேலையில் வந்து நல்ல பெரிய ஒரு அங்கீகாரத்தோட, ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தோட ஒரு பெரிய பதவியில் போய் உட்காரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி சந்திரன், 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துறாருங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாரத்தின் ஒரு வேலை சம்மந்தமான விஷயம், நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்றங்கள்லாம் கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக, அதுவும் கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய பிரயாணங்கள், வேலையில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் 5ஆம் அதிபதி கேதுவுடைய பக்தி ரீதியான விஷயங்களில் நிறைய வந்து பக்தி ரீதியான விஷயங்களில் வந்து போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் சூரியன் கேதுவில் போகும்போது வேலையில் இருக்கிறவங்க வந்து மேல் அதிகாரியில் வந்து சின்னதாக வந்து ஒரு நிறைய நெருக்கடிகளோ ஒரு ப்ரெஷரோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுதான் விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான புதன் வந்து 6, 8, 11, 9 வேலையில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஒரு பணம் மாற்றங்கள், ஒரு பெரிய பதவி கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் கடன் கேட்ட இடத்துல ஒரு பெரிய அமௌண்ட் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், நல்ல யோகங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது பூமி நிலம் சார்ந்த விஷயங்களும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியான விஷயங்களும் ஒரு பெரிய ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 4ல் நீச்சமாகி அதுவும் சனியுடைய சாரத்தில் போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஏதாச்சும் வந்து நிலபுலன்கள் கேஸு ஏதாச்சும் இருக்குது, அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குன்னா இப்போ அவுட் ஆஃப் கோர்ட்டில் போய் வந்து நீங்கள் பேசும்போது அது கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா வந்து செவ்வாய் வக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகலாம். மற்றபடி வந்து அது வந்து 8, 11 ஒரு சம்மந்தப்படும் போதே வந்து திடீர் யோகங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அது வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா வந்து இது ஒரு காம்பினேஷன் இருக்குது, செவ்வாய் மற்றும் சனி ராகு, இது ஒரு காம்பினேஷனில் இருக்கும்போது ஒரு வண்டி வாகனம் ஓட்டுறது, யார்கிட்ட பேசும்போதும் ஒரு எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து ஒரு சின்ன பிடிவாதங்கள் இருக்கும், அப்பாக்கு மூலம் ஒரு பிடிவாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேற்படிப்புக்கெல்லாம் வந்து இப்போ வந்து நல்ல உகந்த காலம், இப்போ ட்ரை பண்ணுங்கள். அது வரும் காலங்களில் வந்து பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும் தொழில் பெரிய வெற்றிகள், பெரிய ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது.
அதுக்கப்புறம் பார்க்க போகிறாங்க இப்போ பார்த்து வர பொது பலன்கள், இனிமேல் பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்த சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. வேலையில் இருப்பது கொஞ்சம் பாசசால ஒரு கொஞ்சம் நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்பு. கொஞ்சம் பார்த்து ஈஸ்வர வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ அது பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தின்னு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ அது வந்து நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து சந்திரனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா அது 9, 10 தொழில் ரீதியான விஷயங்களும் சரி, வேலை விஷயங்களையும் சரி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தி வந்து செவ்வாய் வந்து நாளில் வந்து நீச்சமாகிறது சனியுடைய சாரத்தில் போகும்போது விபரீத ராஜயோகங்கள், சொத்துக்கள் ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு இருக்குன்னா இப்போ அவுட் ஆஃப் கோர்ட்லேயோ இல்லை உட்காந்து பேசியோ தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் இழுபறியாக போய் சரியாகும் இல்லையா, பட் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபத்தினா ராகு 12ல் இருக்கார். ஸோ 12ல் இருக்க ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தாலும் பெரிய லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் போது மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபத்தினா குரு வந்து 9, 12 மற்றும் அதிபதியாக இருந்த ஒரு 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுப்பார். இருந்தாலும் வந்து ஒரு வேகம் வெளிநாட்டில் இருக்கணும், நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக பாட்டுனா எதிர்பார்த்த வேகத்தில் வரும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபத்தினால் நல்ல லாபங்கள், தொழில் நல்ல வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்கும். ஆனால் அலைச்சல்களை ஜாஸ்தி கொடுத்துரும். உள்ளூரை வந்து கொஞ்சம் செலவுகள் பண்ணுற மாதிரி விஷயங்களும் சில பேருக்கு ஏற்படுத்தலாம். ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருந்து அது சனியுடைய சாதத்தில் விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஒரு பெரிய ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபத்தி அந்த கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்குங்க. ஸோ 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேலையில் வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும். ஸோ கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். அதே நேரத்தில் வந்து வேலையில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். கொஞ்சம் பார்த்து ஈஸ்வர வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கார். ஸோ 10ல் இருக்கும்போது சிறப்பான பலங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபம், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு செவ்வாயுடைய பார்வை இருக்கும்போது ஒரு தவறான ஒரு கெட்ட சவாசமும் கூட வந்து நிற்கும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க தொழில் ரீதியான விஷயங்களில். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா அது விஷயங்கள் வந்து என்னென்னா அந்த ரீதியில் போகும்போது கொஞ்சம் இடவடமாக வந்துடும். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா செவ்வாய் சந்திரன் போது அந்த மாதிரி ஆட்கள் வந்துடுவாங்க. சுக்கிரன் செவ்வாய் போதும் கொஞ்சம் அந்த சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்களும். ஸோ அதனால் பார்த்து நடந்துக்கங்க. ஸோ ஏன்னா அந்த சந்திரன் வந்து இருக்கிற இடத்துல வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கனால அந்த ஒரு பிடிவாதங்கள் சில நேரத்தில் தொழில் ரீதியான விஷயங்கள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குங்க. மற்றபடி என்னங்க, ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றம்லாம் ஒரு பிரார்த்தனை விஷயம், மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் 1, 6, 9 முறை வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் வெளிநாடு, வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ சிறு தூர பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் நிலபுலங்கள், சேல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். தாயோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கான நிதி ஒதுக்கீடு, ஸோ எதாவது படிக்கணும், பெரிய லெவலில் வரணுங்கிறதுக்கான பணம் சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களும் புதிய பார்ட்னர்ஷிப் அமைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருங்க. 3 மற்றும் 3ல் உள்ள சந்திரன் அது வந்து 5, 6, 7 போகும்போது நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. குழந்தைகளோட விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கு அந்த முயற்சியில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 4ஆம் அதிபதி சூரியன். ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூர்வீக சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கொஞ்சம் இந்த லிட்டிகேஷன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 9ல் இருக்கும்போது வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு. அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதுதான் விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு உங்கள் ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்கள் வந்து நமக்கு கொஞ்சம் சின்ன டென்ஷன்ஸு, இந்த டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இழுபறிகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 10ஆம் அதிபதியான 9ஆம் அதிபதியான சனி வந்து 10ல் இருக்குது. ஸோ 9ஆம் அதிபதியான சனி வந்து 10ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் நிறைய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. மறைமுகமான நிறைய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதில் நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதி குரு வந்து ராசியிலே இருந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது காமம் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து நண்பர்கள் ஏதாச்சும்
அங்கே கூப்பிட்றாங்க இங்கே கூப்பிட்றாங்கன்னு போனீங்கன்னா அங்கே சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கிட்ட பேசும்போதும் பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை நான் ஒரு நல்ல பிரார்த்தனை தான் ரொம்ப அவசியங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்தா ரிஷப லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து சூரியன் 4ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் அது இடகுடமாக பேசுகிறமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனம் தேவை. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து நல்ல ரீதியான நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கார். ஸோ 3ல் உள்ள செவ்வாய் வந்து வேலை சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா வந்து அது என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தினா 12 மற்றும் 7ஆக இருக்கும்போது யாராச்சும் இன்ட்ராக்ஷன் வியாபார ரீதியாக பேசும்போது சின்ன சின்ன அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு புதிய டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் சிறு தூர பிரயாணங்கள் போகும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஸோ ரிஷப லக்னமாக வந்து ராகு தேசாவது ராகு வந்து 11ல் சனியோட சாதம் பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய லாபங்கள் பெரிய சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தின்னு குரு வந்து உங்கள் ராசியிலே இருந்து வக்கரமாக இருக்கணும். கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். அந்த வரட்டு பிடிவாதத்தில் நல்ல வாய்ப்புகள் இழப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள் சைன் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மூத்த சகோதரர் மற்றும் நண்பர்களிடையே கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனி வந்து 9ஆம் தேதி வந்து 10ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கிற 7ல் இருக்கிற புதன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்கள் இருக்கணும். சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு குழந்தைகளுக்கான விஷயங்கள் அது சிறப்பாக நடப்பதற்கான தொழில் புதிய பார்ட்னர்ஷிப் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தினா கேது வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. அதுவும் சூரியனோட சாரத்தில் சூரியன் 8ல் இருக்கும்போது குழந்தைகள் எதிர்த்து பேசுறது குழந்தைகள் ஏடாவிடமாக நடக்கிறது மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். ஸோ கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து அதில் புதிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள்லாம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சைன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான இருக்கும். மற்றபடி என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருந்த சனியுடைய சாரத்தில் இருக்கும் ரொம்ப அலைச்சல் இருக்கும். ஸோ நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வேலை சம்மந்தமான விஷயங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதியான சந்திரன் 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து 4, 5, 6ல் வந்து இந்த வாரத்தில் பயணிக்கும் போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கணும். நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரும். வேலையில் மட்டும் கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் 7ல் இருக்கும்போது 3, 7 கேதுன்னும் போதே கொஞ்சம் அந்த சொத்துக்கள் விற்பனையில் இருக்கிற சின்ன லிட்டிகேஷன்ஸோ பேச்சுவார்த்தைகள் வந்து கொஞ்சம் கரவசாரமாக பேசுவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காமம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனம் தேவை. ஸோ தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியான புதன். ஸோ 4ஆம் அதிபதியான புதன் வந்து 6ல் இருக்கும்போது அது சனியுடைய சாரத்தில் போகுதுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாயார் வந்து கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுவும் சனியுடைய சாரத்தில் 9ல் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் சில பேருக்கு ஏற்படுத்தலாம். அதுக்கப்புறம் சனி புதன் காம்பினேஷன் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து ஏதாச்சும் லேவாதேவி அக்ரிமெண்ட்லாம் போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசித்து சைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன். 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் குழந்தைகளால் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் நிறையா இருக்கும். நிறைய வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கவனமாக இருங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் அந்த லீகல் இஷ்யூஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்துவாங்க. பொருளாதாரத்தில் வந்து ஏதாவது பெனால்ட்டி கட்டுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பெரிய முதலீடுகள்லாம் வந்து இப்போது கொஞ்ச நாள் ஒரு மாதத்துக்கு வந்து தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 2ல் நீச்சமாக இருக்கும்போது அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய என்ன சொல்கிறது 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியுடைய ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. வருமானம் வரும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் கொஞ்சம் அவமானங்கள் சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு வேலையில் இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கணும். பட் பணம் வருமானம் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஸோ
அது வந்து நல்ல விஷயம் நல்ல விஷயம் தான், பட் கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் எங்கள் நீச்சமாக இருக்குன்னா அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது பேசும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கராராக பேசுவீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வல்கர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12இல் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். புதிய பார்ட்னர்ஷிப் மற்றும் கொஞ்சம் வியாபார ரீதியாக நிறைய பிரயாணம் பண்ணுறது, கணவன் மனைவி இவர் ஒரு ஊர் அவங்க ஒரு ஊர் இந்த மாதிரி பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். பட் மற்றபடி வந்து பெரிய ப்ராப்ளம் கிடையாது. மற்றபடி 8ஆம் அதிபதியான சனி வந்து 9இல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றது, வெளிநாட்டில் இருக்கும் சின்னதாக அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்களும். பட் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய மாற்றங்கள், பெரிய ஒரு முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது நிறைய குடும்பத்திற்காக நிறைய விரயம் பண்ணுறது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பூமி சம்மந்தமான விஷயங்கள், குழந்தைகளால் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ 11ஆம் அதிபதி வந்து 2இல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள் வரும். ஸோ வருமானங்கள் வந்தாலும் நிறைய பிரயாணங்கள், கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக கொஞ்சம் கேவலமாக பேசுகிறது, இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலங்கள். ஸோ தசாபுத்தி பலங்கள் வந்து பார்த்தா மிதன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து 7இல் இருக்கும்போது அதுவும் வந்து கேதுவுடைய சாரத்தில் இருக்கும். பூமி சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமாக உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா சூரியன் கேதுன்னு போது ஈஸ்வர வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஈஸ்வர வழிபாடு பண்ணும்போது அந்த ஒரு தாயாருடைய உடல் ரீதியான விஷயம் ட்ரீட்மெண்ட் ஓரளவுக்கு ஓகே ஆகிற மாதிரி இருக்கும். நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னமாக வந்து சந்திர தசாபதியும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஏன்னா 4, 5, 6 தான் வந்து சந்திரன் ட்ராவல் ஆகும்போது வேலை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கலாம். மற்றபடி வந்து எனக்கு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மிதன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து 2இல் நீச்சமாக இருக்கும். பார்த்து பேசணும். கேவலமாக பேசுறது, அசிங்கமாக பேசுறது, சண்டை போடுறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் இந்த மாதிரி நடக்கும்னா செவ்வாய் சனி பார்வை மற்றும் ராகுடைய தொடர்பு இருக்கும்போது எமோஷனல் ஆகும். குடும்பத்தில் வந்து கொஞ்சம் அடித்தட்டி ஃபைட்டெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பேசுகிறது வந்து கொஞ்சம் பார்த்து பேசணும். ரொம்ப கோவமாக இருந்தால் ஓடி போயிருங்க அந்த இடத்த விட்டு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு 1 மணி நேரம் கழிச்சு வந்துடுங்க. ஏன்னா வந்து அந்த கோபத்தால் காயப்பட்டுச்சுன்னு வைங்களேன், அந்த நாள் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். மற்றவனை திட்டுறோம் அதெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் அன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா ஐயோ இப்படி பேசிட்டோமேங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துரும். அதுதான் பெரிய ப்ராப்ளம். ஸோ அதனால் பார்த்துங்க. இது எப்படிங்க சொல்கிறீங்கன்னா, நானே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். ரொம்ப எமோஷ்னலான கேரக்டர். டபால்னு திட்டிடுவேன், கச்சாமச்சான்னு பேசிடுவேன். கொஞ்சம் வல்கர் லாங்குவேஜும் அது ஒரு காலத்தில் யூஸ் பண்ணிட்டு வந்து இப்போ பண்ணுறது இல்லைன்னா எப்போனாச்சும் ரெடி பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிற ஒரு சின்ன டெக்னிக் என்னென்னா, அதுக்குன்னு ஒரு ஸ்லாப் வச்சுக்கிட்டேன். திட்டணுன்னா ஒரு ரேட் வச்சுக்கிட்டேன். ஒரு 5000 10,000 மேலே எதாவது பிரச்சனைனா திட்டுவோம், இல்லைனா திட்ட வேணாம் போடான்னு விட்டுருவோன்ற லெவலில் போனது கொஞ்சம் அதிகமாக திட்டுறதில்ல. ஸோ நீங்களும் ஒரு ஸ்லாப் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கோபத்துக்கு வந்து ஒரு ரேட் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த கோபம் வராது. ஏன்னா சின்ன விஷயம் 10 ரூபா 20 ரூபா விஷயத்துலாம் கோவப்படுறதை விட்டுட்டு கொஞ்சம் காஸ்ட்லியான விஷயத்துக்கு கோவப்படுங்கிறது வந்து லிமிட்டாக வச்சுக்கிட்டு அதுலேருந்து கோவப்படுறது கம்மியாயிடுச்சு. ஏன்னா கோவம் வரும்போது சல்லுன்னு சின்ன விஷயத்துக்கு வந்துடும். ஒரு காஃபி வைக்கிறாங்கும்போது அதுலேயே ஒரு கோவம் வரலாம். ஸோ அந்த கோவம் வந்து 20 ரூபா காஃபி போய் எதுக்கடா கோவப்படணும்னு யோசிச்சிங்கன்னு வைங்களேன், சல்லுன்னு இறங்கிடும். ஸோ அந்த மாதிரி போய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மிதன லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்காருங்க. 10ல் சனியோட சார் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ளிங்க. அதாவது நல்ல பிரயாணம் ஏற்பட்டு அதனால் ஒரு தொழிலுக்கான விஷயங்கள், வளர்ச்சிக்கான விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிதன லக்னமாக இருந்து குரு தசாபதியும். குரு வந்து உங்களுக்கு 12ல் இருக்கார். 7ஆம் அதிபதி 12ல். தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள், புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. நல்ல வருமானம் வரும். பட் ஏன்னா அலைச்சல்னால குடும்பத்தில் வந்து கொஞ்சம் இருக்க முடியாமல் வெளியூர் பிரயாணம் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். மிதன லக்னமாக இருந்து சனி தசாபதியும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். 10ஆம் அதிபதியோட சாரத்தில் இருக்கும்போது நிறைய வருமானங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் மன உளைச்சல் சின்னதாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு என்னடா டென்ஷனாகவே வச்சுருக்காங்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் வருமானம் வரணும். கண்டிப்பாக தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஒரு க்ரோத் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் மிதன லக்னமாக இருந்து புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6லேருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய மாற்றங்கள், நிறைய அலைச்சல், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க. அது மட்டும் இல்லை, தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து அதே மாதிரி வந்து புதன் கேது இருந்தாலே எவனாச்சும் நம்மளை குள்ளாக வைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதை குள்ளாக வைக்கிறதுனா எவனா நம்மளை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்து மிதன லக்னமாக இருந்து கேது தசாபதினு. கேது வந்து பார்த்திங்கன்னா 4லேருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அம்மாக்கும் ஒய்ஃபுக்கும் நிறைய கேள்விகள் கேட்டுப்பாங்க. உங்களை போட்டு தொலைச்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதில் வந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆக போகிற ஈஸ்வர வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. மிதன லக்னமாக வந்து சுக்கிர தசாபதிங்க. சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
இருக்கிறது 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்கும்போது அதுவும் வந்து சந்திரனுடைய சாதனம் குடும்பத்துக்கு தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களோ ஒரு டென்ஷனோ இருக்கும். ஏதாச்சும் குடியார பையன் வந்து நம்மளை வந்து உயிரெடுக்கிறோம். ஏன்னா குடும்பத்தில் ஒரு குடிகாரன் இருப்பான். ஸோ அந்த மாதிரி குடியார பயல்களால் நமக்கு ஒரு டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் இந்த போத வஸ்து இருக்கிற குடும்ப நண்பர்கள் குடும்பத்தார்கள்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருந்துங்க. அந்த கேரக்டர்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருங்க. அவனுங்களால கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி என்னங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா இருக்காங்கல்ல எல்லா குடும்பத்துலையும் ஒரு மப்பு கேஸ் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மப்பு பேஸ்க்குன்னா ஒன்றுக்கு அந்த மாதிரி கெட்ட பழக்கம் இருக்கும். இல்லைன்னா ஏடாவடமாக பேசுகிறதுக்குன்னே ஒருத்தன் இருப்பான். ஏடாவடமாக வாயை திறந்தாலே அனாசமாக பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. நீங்களாக பேசுகிறதா தான் நீங்கள் ரொம்ப வைக்கணும் ஓரமாக போய்ட்டு ஒரு குட்டி சோத்துக்குள்ளே போய் உட்காந்துக்குங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக ஏற்படும். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 5ங்கிற ஒரு பிளானட்டரி பொசிஷனில் ட்ராவலராக. ஸோ எந்த நெகட்டிவிட்டியும் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கார். ஸோ 6ல் இருக்கும்போது என்ன மாதிரி 2, 6 வேலை சம்மந்தமான விஷயம் நிறைய மாற்றங்கள் இருக்கும். சில பேருக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கும். கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்டாக ஒரு மாதிரி கொஞ்சம் நான் என்ன சொல்கிறது டார்கெட் ப்ரெஷர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கிறதுக்கான அதுவும் மேல் அதிகாரிகள் இல்லை ஓனர் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஏன்னா வந்து சூரியனுங்கிறது வந்து ஒரு கேதுடைய சாரத்தில் போய் அது 3ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் இருக்கிற புதன் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும் 8ல் போகுது. சனி புதன்னும் போதே நிறைய ஏமாற்றுக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து புதன் டிகிரி அதிகமாகுதுன்னா இவங்க ஏமாற்றுவாங்க. அதுவே வந்து சனி டிகிரி அதிகமாக இவங்க ஏமாறுவார்கள். ஸோ அந்த சனி புதன் காம்பினேஷன்ஸ் ஒரு ஜாதகத்திலேயோ ஒரு தசாபத்திலேயோ அமைஞ்சிச்சுனாலும் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 5ல் வந்து சனி மற்றும் 8ஆம் தேதி குழந்தைகள் நம்ம ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் பொய் சொல்லி நம்மளை வந்து ஏதாவது டகால்ட்டி பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற விஷயங்கள் பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நடந்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது அடுத்த விஷயங்களை பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கிறது. ஸோ நல்ல விஷயங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களது 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஒரு கருத்து பேதங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது எதிர்பார்ப்புகள் 8நாலே அதீதமான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் சின்ன கம்பேரிசன் இந்த மாதிரி விஷயங்களால் வந்து ஸோ நம்ம இப்படி இல்லை அப்படி இல்லைங்கிற மாதிரி கம்பேரிசன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் 9. ஸோ 9ல் வந்து 9ஆம் அதிபதி குரு. ஸோ குருவுடைய இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து 9 மற்றும் 11 நல்ல வளர்ச்சிகள் நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் எந்தவித ப்ராப்ளம் இல்லை. அதே ஆனால் என்ன ஒரு விஷயம்னா 9ல் ராகு இருந்து அது 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த ராகு தசா புத்தி வந்துடும் அவங்க கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி விஷயம். வெளிநாட்டில் இருக்கணும் தேவையில்லாத ஒரு மன பயங்கள் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒரு மன பயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வந்து எதாவது அபரீதமாக பண்ண போகிறேன்னு சொல்லி அகலக்கால் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து ராசியிலே நீச்சமாக இருக்கும்போது மாமியார் சம்மந்தமான விஷயம் அவமானங்கள் தொழில் ரீதியான விஷயம் சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாகவும் சிறு தூர பிரயாணங்கள் மேற்கொள்ளும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு அவசியம் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் வந்து 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே நீச்சமாக இருக்கும். சில நேரங்கள் வந்து குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம். ஸோ குழந்தைகள் இந்த மாதிரி பண்ணதே ஒரு மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ 11ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும் சிறப்பான விஷயங்கள் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும். ரொம்ப சிறப்பான ஒரு பிரார்த்தனை அவசியம். இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தசாபத்தி பலங்கள். கடகலகனமாக இருந்து சூரிய தசாபத்தி சூரியன் வந்து 2ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 6ல் இருக்கும்போது நிறைய வருமானங்கள் நல்ல விஷயங்கள் நடந்தது. வேலையில் நிறைய மாற்றங்கள் சில ப்ரெஷர்ஸ் ஒர்க் ப்ரெஷர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரயாணங்களில் சின்ன நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கடகலகனமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்து சிறப்பான பலன்கள் நிறைய மாற்றங்கள் நிறைய முயற்சியில் வெற்றி எல்லாமே சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. கடகலகனமாக இருந்த செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே நீச்சமாக இருந்து அது சனியுடைய சாரத்தில் இருக்கும் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா வந்து 8ல் சனி போதும் செவ்வாய் வந்து வக்கரமாக இருந்தாலும் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் குழந்தைகளால் ஒரு எமோஷன்ஸும் மற்றபடி தொழில் ரீதியான விஷயமும் ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம நினச்ச ஸ்பீடுக்கு வந்து வேலை நடக்கலங்கும்போது கொஞ்சம் வந்து மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம்
கடக லக்னமாக இந்த ராகு தேசாவது ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது 9, 8 அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தந்தையாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், இல்லை அப்பா கிட்ட ஒரு வாக்குவாதங்களோ, இல்லை அப்பாவோட உடல்நிலை சம்மந்தமான விஷயங்களோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாகிறது குரு தேசாபதியும் குரு 11லிருந்து சந்திரனுடைய சாதம் சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலையில் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருங்க. கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபதி, சனி வந்து 7ஆம் அதிபதி 8லிருந்து அது 9ஆம் அதிபதி சார்ந்தும் போது அப்பாவுக்கு உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. அப்பா மாமனார் சார்ந்த உறவுகளால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சின்ன சின்ன ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது நிறைய ஆன்மீகமாக போகலாம், அப்படி போகலாம், இப்படி போகலாம், ஏதோ தோணும். நைட்டில் வந்து ஏதோ விஷயத்தை வந்து கற்பனையிலே நினச்சிக்கிட்டு இப்படி ஆகிடுமோ அப்படின்னு பயப்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்றைக்குமே சனி புதன் இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் வந்தாலே வந்து மன பயங்களும், சில பேர் வந்து ஏமாறுவதற்கான வாய்ப்புகள், இல்லை ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒரு பெரிய தொகையோ கைமாறுவதற்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறமா கடக லக்னமாக இருந்து கேது தேசா, கேது 3லிருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, வேலையில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன்ஸ், நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக லக்னம் வந்து சுக்கிர தேசா வந்து சுக்கிரன் 7, ஸோ 7ல் இருக்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நிறைய சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ மற்றபடி என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் 5ல் இருக்காருங்க. அது வந்து கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிறது, குழந்தைகள் கொஞ்சம் அவங்ககிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதை வச்சு பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், வழக்குகள், இந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி நெருக்கடிகள் வர்றதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியான புதன் வந்து 4ல் இருக்கும்போது அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வரும். சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம்லாம் கொஞ்சம் பேசி தீர்த்துறதுக்கான வாய்ப்புகள். கொஞ்சம் பேசும்போது கவனமாக பேசுங்க. ஒன்று நீங்கள் ஏமாறணும், இல்லை நீங்கள் ஏமாற்றணுங்கிற கதையில் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி வந்து 3 மற்றும் உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 6ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஸோ நிறைய வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அது கொஞ்சம் நிறைய பேரை வந்து போய் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய், அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது தாய் தந்தையர்னால் சின்ன சின்ன அவமானங்கள், பின்னாடி இந்த மாதிரி பேசுகிறாங்க, அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களால் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் உட்காந்து யோசிப்பீங்க, என்னடா அது அம்மா அப்பா இப்படி பேசுகிறாங்களே, ஒரு மனக்கலக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், இல்லை தாய் தந்தையரை நினச்சி நம்ம கொஞ்சம் மனக்கலங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அவங்களுக்கு தேவையானது பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த நீச்ச கிரகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனசில் வந்து ஒரு சஞ்சலங்களையும் சின்ன சின்ன ரணங்களையும் ஏற்படுத்திடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி பிளானட் வந்து நீச்சமாகும் போது அந்த ப்ராப்ளம் வரும். மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவிலேயே கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள், ஒரு எமோஷனான ஒரு வாக்குவாதங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய், சனி மற்றும் ராகு இந்த 3 பிளானட்டோடைய தொடர்பு எல்லாமே எமோஷனல் பிளானட்டாக இருக்கிறனால யாருக்கெல்லாம் சனி திசை, ராகு திசை, செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. நிறைய ஏதாவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அது பண்ணுறோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ உங்களுக்கு 6ஆம் அதிபதி 7. ஸோ 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய மன உளைச்சல்களோ, கொஞ்சம் வேலையில் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும், நிறைய வருமானம் இருக்கும். கணவன் மனைவிக்கு உள்ள சின்ன சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் வந்து சனி ராகு நட்சத்திர பரிவர்த்தனையிலே இந்த வருஷம் டிசம்பர் 30ஆம் தேதி வரை இருக்கும்போது அதுவரை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 8ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது 5, 8, 10 நாளே தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. யாராச்சும் பெருசாக பேராசை காட்டுறாங்க, அது பண்ணலாம் இது பண்ணலான்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஏன்னா விரயமாவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான செவ்வாயும் உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தந்தையுடைய பேச்சுக்கால் அவமானங்கள் வர்றது, வெளிநாட்டு விஷயங்களில் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி நடாது இந்த மாதிரி அவமானப்படுத்துகிறாங்களா ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதியான
சுக்கிரன். ஸோ 11 4 மற்றும் 10 மற்றும் 3ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள், நல்ல ஏற்றங்கள், வேலையில் நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அலைச்சல்கள் சில பேருக்கு ஏற்படலாம். ஸோ எல்லாமே ஒரு ஆல் இந்த கேம்ன்ற மாதிரி நம்ம கொஞ்சம் சுற்றுற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். 11 மற்றும் 2ஆம் அதிபதியான புதன் வந்து 4ல் இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவரை சந்திரன் வந்து 12ஆம் அதிபதியாக இருந்து அது 2 3 போது கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள், இந்த வாரம் குடும்பத்திற்காக நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே நல்ல விஷயங்கள் தான். கொஞ்சம் விரயங்கள், குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களும் நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இதுவரை பார்த்து புது பலன்கள், இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களது விஷயங்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த மாதிரி சூரியன் வந்து 5லிருந்து கேதுடைய சாரத்தில் 2ல் இருக்கும்போது குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், குழந்தைகளால் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கும். குழந்தைகள் நிறைய கேள்விகள் கேட்குறது, நீங்கள் குழந்தைங்களுக்கு கேள்வி கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் வந்து அதனால் சின்ன மன உளைச்சல் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி வந்து நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான நிறைய குடும்பத்திற்காகவும் இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள், சின்ன சின்ன விரயங்கள், சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி இருந்தாலும் செவ்வாய் வந்து 4 9ஆம் அதிபதியாக இருந்தது 12ல் இருக்கும்போது நிறைய அப்பா அம்மாவை நினச்சி தூக்கம் இல்லாமல் இருக்க சின்ன சின்ன கலக்கங்கள் வருவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிலபுலங்கள், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்தி, ராகு வந்து 8ல் இருந்து அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நல்ல உள்ளுக்குள்ளேயே வந்து மனப்புகைச்சல்களும் ஒரு எமோஷனான ஒரு டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க. உட்காந்து பேசிடுங்க, என்ன மனசுக்குள்ளே வச்சு என்ன பண்ணுறது. ஸோ பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறது சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருந்து 5ஆம் அதிபதியாக இருக்கும்போது பெரிய வருமானங்களுக்காக, பெரிய ஒரு பேராசையினால் ஒரு பெரிய பணம் முதலீடு இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அது மாதிரி பெரிய நமக்கு அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உண்மையாக சொன்னால் அதுதான் உண்மை. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஸோ அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக வந்து சனி தசாபுத்தி. சனி வந்து 6ஆம் அதிபதி 7லிருந்து அது ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷ்னலாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸும் டென்ஷன்ஸும் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, வியாபாரத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உள்ளுக்குள்ளேயே வந்து ஐயோ இப்படி ஆகிடுச்சு இப்படி ஆச்சுங்கிற எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி வந்து சிம்ம லக்னம் வந்து கேது தசாபுத்தி. கேது வந்து 2லிருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும். குழந்தைகள் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. குழந்தைகளோட விஷயங்கள் ரொம்ப கவனம். குடும்பத்தில் வந்து குழந்தைகளாலும் மற்றவங்களும் கொஞ்சம் வந்து வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி. சுக்கிரன் 6ல் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 மற்றும் 3ஆம் அதிபதியாக இருந்து அவர் 6ல் இருக்கும். வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது, வேறு வேறு இடங்களுக்கு போகிறது, புதிய கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். என்ன ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை டெய்லி வந்து மனதார இறைவனை ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பர்டிகுலர் டைமில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறது வந்து வழக்கமாக்கும் போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் எப்படி வரும். புதன் வந்து 3ஆம் அதிபதியாக இருக்கிறார். ஸோ 10ஆம் அதிபதி வந்து 3ல் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயம், புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு, புதிய கடன் வாங்கணும்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 2ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 5ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள், குடும்பத்தோட ஒரு கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும்போது விபரீத ராஜயோகமாக சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜராக வந்து ஏதாவது வழக்குகள், சொத்து விற்பனை ஆகாமல் இருக்குன்னா இப்போ விற்பனையாக அதனால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 4 7 9 9 சந்திரனுடைய சாதனம் சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6ஆம் அதிபதி ராகுடைய சாரத்தில் வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது வேலையில் இருப்பவர்களுக்கும் வேலை பலுக்கள் அதிகமாக இருந்தாலும் ஆனால் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல வருமானத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், கணவன் மனைவியெல்லாம் சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு எமோஷ்னலாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் குரு வக்கரமாக இருக்கணும், பெரிய பாதிப்புகளை கண்டிப்பாக தராது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 11ல் போது விபரீத ராஜயோகங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பு நிறைய. ஏதாவது வராத காசுன்னா இப்போ உழுக்குனீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சின்னதாக வந்து லாட்டரி டிக்கெட் வாங்குறது அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களும் சின்னதாக நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது
உங்களுடைய 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களை கொடுக்கும். சின்ன சின்ன பிரயாணங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா இப்போ அது கிளியர் ஆகி ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள். வெளிநாட்டில் வேலையில் இருக்கணும், கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மற்றபடி வந்து என்னென்னா 10ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா 3லிருந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருங்க. ஸோ பிரயாணங்களும் போது நிறைய அங்கங்கே போகிறது, சிறு தூர பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, கடன் கேட்டிங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களெல்லாம் அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு விஷயங்கள்லாம் முயற்சிகள் வெற்றி கிடைப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. 11ஆம் அதிபதியான சந்திரன். 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதுவரை பார்த்து வந்து புது பலங்கள். ஸோ இனிமேல் பார்த்து தசாபுத்தி பலங்கள். கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் 12ஆம் அதிபதியாக இருந்து 4ல் இருக்கும்போது, அதுவும் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பூமி சம்பந்தமான விஷயங்களை சின்ன சின்ன விரயங்களோ சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். அது மாதிரி வண்டி வாகனங்கள்லாம் வந்து கொஞ்சம் பழுது பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு கன்னி லக்னமாக சந்திர தசாபுத்தி இருந்தாலும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி வந்து சிறப்பான ஒரு 1, 2, 3 ஸ்தானங்களை கிடைக்கிற நல்ல முயற்சிகள், நல்ல வெற்றிகள், குடும்பத்துக்கு தேவையான பணங்கள்லாம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் நீச்சமாக இருக்கும்போது நல்ல லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு நல்ல ட்ராவல்னால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து ராகு தேசாவது. ராகு வந்து 11ல் இருந்து 6ஆம் அதிபதியுடைய சாரத்தில் வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது கணவன் மனைவிகளில் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு எமோஷனலிக்கான ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருப்பவர்களும் திடீர் லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், நல்லா பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா 4, 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 9ல் அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது கொஞ்சம் நல்ல லாபங்கள் எளித்தரும். வெளிநாட்டில் இருந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. பட் என்னென்னா வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக வந்து சனி தசாபுத்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலை பளுக்கள் அதிகமாக கொடுத்தோம், நல்ல வருமானங்களை கொடுக்கும், வேலையில் நல்ல ஏற்றங்கள், மறைமுகமான நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார், அது சனியுடைய சாரத்தில் இருக்கும். வேலையில் நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அது சனி புதன்னும் போதே நம்மளை ஏமாத்துறதோ இல்லை நீங்கள் ஏமாத்துறதா இல்லை மற்றவங்க உங்களை ஏமாத்துறதாங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ஏமாத்தாத ஆளாக இருந்தால் மற்றவங்க உங்களை வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னமாக வந்து கேது தசாபுத்தி. கேது வந்து ராசியிலே இருக்கும்போது உங்களுக்கு வந்து சூரியனோட சாரத்தில் நிறைய விரயங்கள், தயார் சார்ந்த விஷயங்களோ, நிலப்புலங்கள் சார்ந்த விஷயங்களோ, வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர பரிவர்த்தனை வேறு இருக்குது. கேது சூரியன் வந்து கேதுடைய சாரத்தில் இருக்கிறது ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை. ஸோ அதனால் வந்து ஒரு தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி என்கிறவங்க சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கிறார். ஸோ 5லேருந்து சந்திரனுடைய சார்ந்த நல்ல வருமானங்கள், நல்ல ஒரு சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதிலும் பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணி அந்த ட்ராவலான நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நம்மளை பொறுத்தவரை என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. பிரார்த்தனை பண்ணுங்கள், அடுத்த லெவல் பண்ணுங்கள். இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருக்க சுக்கிரன் வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். நல்ல ஒரு சின்னதாக ஒரு விரயங்கள் வாரத்தின் 30 திங்கள் செவ்வாய் வந்து சின்னதாக வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும். 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 10ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கணவன் மனைவினோட சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஒரு அவமானமான பேச்சுக்கள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ யாரும் வந்து மாமியார் அவருடைய பேச்சுக்களை கேட்காமல் இருக்கிறதுனால அவங்கள இன்டர்ஃபியர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து 10ல் வந்து செவ்வாய்ங்கிறது வந்து நீச்சமாக இருக்கும்போது அது மாமியார் ஸ்தானமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா தொழில் நடக்கிற இடங்களில் வந்து ஏதாச்சும் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு அவசியம் இருக்குது. ஸோ அது பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி. ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு 8ல் வந்து வக்கரமாக இருக்கார். ஸோ வக்கரமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்புகளை தராதனாலும் கொஞ்சம் வந்து எமோஷனல் இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வேலை சம்மந்தமான விஷயங்கள், பக்கத்து வீட்டுக்காரர் இல்லை பக்கத்தில் வேலை செய்கிறவர் இவங்ககிட்டலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி சனி வந்து 5ல் இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயம் சிறப்பான பலன்கள், நல்ல சொத்துக்கெலாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தையோட வளர்ச்சியும் ரொம்ப நல்லாயிருக்கும். மறைமுகமாக குழந்தைகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை நல்ல ஒரு வெற்றியும் கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 6ல் உள்ள ராகு சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலை செய்வதும் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ என்னடா அது ரொம்ப அதிகமாக இருக்கும்னு ஃபீல் இருக்கும். மற்றபடி வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அது நட்சத்திர பரிவர்த்தனையாக இருக்கும்போது இன்டெரக்டாக வந்து வெளியில் தெரியாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் எமோஷனலிக்காக வேலையில் இருக்கும். என்னடா அது வெளியில் சொல்ல முடியல, ஏட்டடா இதை போய் பாடுபடுத்துகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக கூட கொஞ்சம் பார்த்து நடந்தணும். 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மாமியார் சம்மந்தமான விஷயங்களோ தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மனைவி கிட்ட வந்து அவங்க எமோஷனலாக இருக்காங்களோ, கணவன் எமோஷனலாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி வந்து 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து என்றைக்குமே 6, 8 இந்த மாதிரி விஷயங்கள் வந்தாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 4லேருந்து அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், சின்னதாக வந்து அலைச்சல்கள் வந்து திங்கள் செவ்வாயில் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நிறைய வருமானம் நல்ல ஏற்றங்கள், மறைமுகமான நிறைய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இருந்தாலும் வந்து கேது சூரியன் போது ஈஸ்வர வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் வந்து சின்ன சின்ன மன உளைச்சலாக வந்து உட்காந்துருவீங்க, ஐயோ என்ன பண்ணுறது புரியலேன்னு. ஸோ அப்போ ஒரு ஈஸ்வர வழிபாடு ஒரு பிரதோஷ வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். ஸோ இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தியானது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 3லேருந்து கேதுவுடைய சாரத்தில் இருக்கும். திரை சோர் சார்ந்த விஷயங்கள், சின்ன சின்ன மன உளைச்சல், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களை கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி வந்து யோசித்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஸோ அது வந்து பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் துலா லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி வந்து சந்திரன் வந்து 10ஆம் அதிபதியாக இருந்து கொஞ்சம் வந்து தொழில் ரீதியான விஷயம் சின்ன சின்ன அலைச்சல் வாரத்தின் உற்பத்தியில் இருக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ கணவன் மனைவி விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து மன உளைச்சல் மனக்காயங்கள் ஏற்படும். மாமியார் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தொழிலில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஏன்னா 10ல் செவ்வாய் நீச்சம்னும் போது அது வக்கரமாக இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன மனக்காயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி. ராகு வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கார். ஸோ 6லேருந்து 5ஆம் அதிபதியுடைய சாரத்தில் இருக்கும்போது 6ல் இருக்கிற ராகு சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் 5ல் சாரநாதனுடைய ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது குழந்தைகளால் வந்து ஒரு எமோஷ்னலிக்கான விஷயங்கள் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகிட்ட பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் பார்த்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தொழில் ரீதியான வேலை செய்கிற இடங்களில் வந்து மறைமுகமாக நம்மளை வந்து எவனை தாக்குறது, மறைமுகமாக நம்ம பின்னாடி வேலை செய்கிறமான விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியங்க குரு வந்து 8ல் இருக்காருங்க. அது வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. தொழில் மிக கவனம் தேவை. அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ ஏதாச்சும் இடம் உடம்பு அகலக்கால் வச்சுன்னா மாட்டிக்கிறதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துடுங்க. ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்காருங்க. ஸோ 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தாயார் சார்ந்த விஷயங்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி வந்து குழந்தைகள் விஷயங்கள் வந்து நிறைய அவங்களோட வளர்ச்சி நிறையா இருந்தாலும் கொஞ்சம் வந்து எமோஷ்னலிக்காக ஹேண்டில் பண்ணுற மாதிரி விஷயங்கள், கோபப்படுற மாதிரி விஷயங்களாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. துலா லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். ஸோ 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து நல்ல ஒரு பிரயாணங்களால் வெற்றி, வெளிநாட்டில் இருக்கும்போது பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா 12லேருந்து சூரியன் சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன சந்தேகங்களால் நைட்டெலாம் தூங்காமல் இருக்கிறது, கொஞ்சம் மன உளைச்சல் இல்லூஷனில் இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி வந்து துலா லக்னம் வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8ஆம் அதிபதியாக வந்து 4 இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். வண்டி வாகனம் ஓட்டும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் அது வந்து பாதகஸ்தானம். ஸோ பாதகஸ்தானத்தில் வந்து செவ்வாய் நீச்சமாக வருது. அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும், தந்தையுடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். எமோஷனலாக வந்து அப்பா கொஞ்சம் கேவலமாக பேசுகிறது, வெளிநாட்டில் இருக்கும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் சம்மந்தமான விஷயங்கள் ஏற்படும்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய தாயார் சம்மந்தமான விஷயங்கள், ஸோ அம்மா விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்து ஏதாச்சும் நிலபுலன்களோ தாயார் சம்மந்தம் வண்டி வாகனம் ஓட்டும் போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு 7 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். சின்ன சின்ன நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்கு அவங்க செலவு பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி வந்து ஆட்சியோட ஒரு நாளில் இருக்கும்போது நிலபுலங்கள் விற்பனைனா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் நல்ல வருமானங்கள் இருக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ தாயாருடைய நிலையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தாயாருடைய விஷயங்களில் ஏதாவது வருமானம் வர மாதிரியான விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி 5இல் உள்ள ராகு. ஸோ 5இல் உள்ள ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ண அப்படிங்கும்போது ராகு வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவுகள், மறைமுகமான செலவுகள் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9இல் வந்து நீச்சமாக இருக்கும்போது வேலையில் வந்து ஒரு மன உளைச்சல், கொஞ்சம் அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனம் பண்ணணும். கடன் சம்பந்தமான விஷயம் எங்கேனாச்சும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படிங்கும்போது சுக்கிரன் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3இல் இருக்கார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ட்ராவல் நிறையா இருக்கும். வியாபார ரீதியான நிறைய ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இளைய சகோதர டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காகவும் சில பேர் வந்து அலைச்சல்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதனால் ட்ராவல் நிறைய பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயம், தாயாருடைய விஷயங்களால் ஒரு எமோஷன்ஸ், டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மூத்த சகோதரத்தையும் நண்பர்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. 9ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன், திங்கள் செவ்வாய் வந்து சிறப்பான பலன்கள். அதுக்கப்புறம் புதன் வியாழன் வந்து சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பலன்களாக இருக்குங்க. ஸோ ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் இருக்கும்போது லாபங்கள் உங்களை தேடி வர மாதிரி இருக்கும். பட் இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதி வந்து லாவாதிபதி பேராசையால் வந்து நம்ம அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி சூழ்நிலை 2இல் இருந்து அது கேதுடைய சாதனம் பெரிய லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ சுக்கிரன் 12ஆம் அதிபதி அந்த 3இல் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய சந்தேகங்கள் இந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமோ ஒரு மன போராட்டத்தால் ஒரு எமோஷ்னலிக்காக இருக்கிற மாதிரி ஃபீலை கொண்டு இருக்கும். அதனால் தூக்கம் கிடும். என்னடா அது இப்படி இருக்க, தூக்கமே வர பாட்டேங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். சந்தேகங்களை தூக்கி போட்டு நிம்மதியாக தூங்க பாருங்கள். ஆவறதாகவும் ஆண்ட மேலே வார்த்தை போட்டுருக்குறது தான் ரொம்ப நல்லது. நீங்கள் தூங்காமல் இருக்கிறதுனால நடக்கிறது நடக்காமல் இருக்காது, நடக்க போகிறது நடந்தே தான் தீரும். ஸோ அதனால் வந்து எதை பற்றியும் ஒரி பண்ணிக்காமல் கூலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஓகேங்களா. ஏன்னா வந்து அந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் நமக்கு என்னங்க ஆக போகுது, நடக்கும். நம்ம பார்த்து நம்ம முயற்சி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் ஒழிய இதுக்காக மற்றவங்களுக்காக ஒரி பண்ணிக்கிறது, மற்றவங்களோட பிரச்சனையை தூக்கி மண்டையில் போட்டுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ பாருங்கன்றது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபதி பலன். விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபதி எந்திரங்கள் நடக்கணும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2இல் இருக்கார். ஸோ 10ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி விருச்சிக லக்னமாக வந்து சந்திர தசாபதியான நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். புதன் வியாழனில் மட்டும் சின்னதாக ஒரு செலவில் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9இல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதி 9இல் இருக்கும்போது ஒரு சூனியம் வச்சுட்டாங்க, செய்வனை வச்சுட்டாங்கன்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தும். சில நேரங்கள் வந்து மனக்காயங்கள், என்னடா அது அப்பா இடமா பேசிட்டார், பூரியும் சம்மந்தம் கொஞ்சம் எமோஷனலாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை விஷயங்களையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபப்பட்டு ஏதாவது எதனால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மேஷ லக்னம் வந்து ராகு வந்து 5இல் இருந்து அது 4ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும். குழந்தைகளுக்காக கொஞ்சம் மறைமுகமான நிறைய செலவு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கு விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபதி குரு வந்து 7இல் இருக்காருங்க. சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். விருச்சிக லக்னமாக வந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி 4இல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து நல்ல ஏற்றங்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள், மறைமுகமான நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4இல் இருந்து 5ஆம் அதிபதி நல்ல ஒரு வருமானம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரியல் எஸ்டேட், வண்டி வாகனங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து விருச்சிக லக்னம் வந்து புதன் தசாபுத்தி புதன்
புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்தது ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி தாட்ஸ் வரும். இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோங்கிற ஒரு எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து மனசில் இடம் கொடுக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அது 11ஆம் அதிபதியாக மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள், நண்பர்கள் விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப அவசியங்க. சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை ரேண்டமாக கையெழுத்து போடுறது, ஆசைப்பட்டு எல்லாம் போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ கொஞ்சம் பார்த்து நடத்துங்க. விருச்சிக லக்னமாக இருந்து கேது தேசவது கேது 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னம் வந்து சுக்கிர தசாபுத்தி யந்திரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கார். ஸோ ஒரு 12ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், முயற்சிகளுக்காக கொஞ்சம் செலவுகள், கொஞ்சம் அலைச்சல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கும். ஒரு பிரார்த்தனை அவசியமானதாக இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த வக்ரம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும். தாயாருடைய பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய சாதனங்க தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டியான தாட்ஸ், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எவனாச்சும் ஒருத்தர் வந்து முட்டிட்டு நம்மளை கத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாயாரிடம் பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நமக்கு தெரியாமல் நம்ம மொபைலில் ஆப் அழிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. கண்காணிப்பு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது உங்களுக்கு சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள், நல்ல லாபங்கள், மறைமுகமான லாபங்களும் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்புங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான குரு வந்து 6ல் இருக்கும்போது தாயார்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் வந்து எமோட்டாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள். ஸோ பார்த்து நடந்துங்க. 5ஆம் அதிபதியான செவ்வாய். 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது அதுவும் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளால் ஒரு மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் மன உளைச்சல், கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து மைண்டில் போட்டுக்கிட்டு இப்படி ஆகிடுமோ கற்பனையிலே வந்து சில நேரங்களில் வந்து நம்ம மன உளைச்சல் ஏற்படுத்தும். இது தேவையா இல்லையாங்கிறது வந்து நீங்களாக உட்காந்து யோசனை பண்ணி தீர்மானம் பண்ணுங்கள். தேவையில்லாமல் அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடும் சொல்லி கற்பனையில் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஆகிடும், 20 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி ஆகிடும்னு நீங்கள் நினைக்கிறது வந்து அர்த்தமே இல்லை. ஸோ அதனால் வந்து இல்யூஷன்லேருந்து வெளியில் வாங்க. எது நடைமுறையில் நடக்குங்கிறது வந்து நடைமுறை வாழ்க்கையில் வந்து யோசிங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா அது மாதிரி கற்பனையிலே வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்றது பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருந்தாலும் அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் பெருத்த லாபங்கள் வரும்னு சொல்லிட்டு நம்ம எதாவது பண்ண போயிட்டு அதனால் ஒரு சிக்கல்களோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல் இருக்கும் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவுகள் பண்ணுறது, கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். மற்றபடி 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களை திங்கள் செவ்வாய் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்பட்டாலும் அதுக்காக ஒரு பெருத்த லாபங்களை கொடுத்துரும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள்லாம் வந்து புதன் வியாழனில் இருக்கும். வெள்ளிக்கிழமையில் வந்து சின்னதாக அலைச்சல்களோ சின்ன ஒரு மனசில் வந்து ஒரு பரபரப்பு ஒரு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் பார்த்துட்டுருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு ராசியிலேருந்து கேதுடைய சாதத்தில் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயங்களை கடன் வாங்கலாமா, அடுத்த லெவலில் எப்படி போகிறதுங்கிற மாதிரி விஷயங்கள், நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ அதுக்காக கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். இதாக பண்ணணும்னு சில பேர் வெடுக்குன்னு உளுந்துருவீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. 10ல் வந்து கேது இருக்கிறது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் நிறைய அலைச்சல்கள், பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணும், அது பண்ணணும் சொல்லிட்டு நைட்டெலாம் தூங்காமல் உட்காந்து இதே விஷயமாக யோசிச்சுட்டு இருப்பீங்க. கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா அகல காலத்தை வச்சு நிறைய வந்து எமோட் ஆகிறதுல வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நமக்கு தகுதி என்ன, நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சு இறங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், பெருசாக ஏதாவது சாதிக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இருந்தாலும் வந்து இந்த விசா கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன்றது வந்து அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து லாபாதிபதியாக இருந்தாலும் அது இப்போது 2ல் இருந்தாலும் நல்ல லாபங்களை கொடுத்தாலும் அந்த மன உளைச்சல் வந்து சந்திரனால் வரும். ஸோ அதனால் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ
ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லும், தந்தையுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுவதற்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து தனுசு லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி, சந்திரன் வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து அது வந்து திங்கள் செவ்வாய் 10 தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் புதன் வியாழனில் பெருத்த லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னம் வந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் 8ல் இருக்கார். ஸோ 8லேருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய கற்பனையால் நம்ம வந்து நிறைய இல்யூஷன், இந்த இப்படி ஆகிடுமோ அப்படியே கற்பனையிலே நடக்காத விஷயத்தை நினச்சி ரொம்ப மனசு வருத்தப்படுறது, எமோட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். நிறைய சந்தேகங்களால் தூக்கம் வராமல் விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தினா ராகு வந்து 4ல் இருந்து அது வந்து குருடைய சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய அதாவது சொத்துக்கள் பரிவர்த்தனைகள் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சொத்து விற்பனைலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். தாயாருடைய சம்பந்தமான விஷயம் நிறைய மன உளைச்சலோ சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு காலகட்டங்கள் தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து 6ல் இருந்து சந்திரனுடைய சாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலையில் வந்து தேவையில்லாத மன உளைச்சலோ மன ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நிலபலங்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனம் தேவை. இல்லைன்னா மன ரீதியாக நிறைய பேர் 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தின்னு புதன் வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்காங்க. ஸோ 7ல் இருக்க புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி வந்து அவங்க ஒரு ஊர் இவங்க ஊருன்னு சொல்லிட்டு ஒரு அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். மற்றபடி வந்து தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி வந்தவர்கள். ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்க சூரியனுடைய சாரத்தில் இருக்கும். நிறைய தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் வாங்குறது, நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்துங்க. தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தாலும் சுக்கிரன் 2ல் இருக்காருங்க. 11ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நல்ல லாபங்கள் இருந்தாலும் அது சந்திரனுடைய சாதனமாக டே டு டே லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுத்துரும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக ஒரு பிரார்த்தனை அவசியம். அது இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி, ஸோ உங்களது ராசியாதிபதியான சனி வந்து 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு வருமானங்கள், இரட்டிப்பு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் ஆனாலும் 2, 3ஆம் அதிபதி நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள், மறைமுகமான கலகங்கள், நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்மளை நோட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதியான குரு. ஸோ 3ஆம் அதிபதியான குரு வந்து 5ல் வந்து வக்கரமாக இருக்கும். குழந்தைகளுடைய விஷயங்களில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் வந்து அவங்க வந்து அவங்களுடைய விஷயத்துக்கு நம்ம எதிர்பார்த்த வேகத்தில் அவங்க இல்லையோ அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ மற்றபடி வந்து நம்ம பிரயாணங்களில் நடக்க வேண்டிய காரியம் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுங்க. ஸோ மற்றபடி வந்து பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. மற்றபடி வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 7 நீச்சமாக இருக்கும்போது தாயார் மற்றும் மூத்த சகோதரர் சின்ன சின்ன ஒரு எமோஷன்ஸ், மனைவி சைடில் வந்து ஏதாச்சும் வாக்குவாதங்களோ ஒரு கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுகிறது மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் போது ஒரு 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சந்தோஷம் குதூகலங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. மேற்படிப்புகள் ஏதாவது படிக்கணும்னா இப்போ முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக சீட்டு கிடைக்கிறது, அதுக்கான முயற்சிகள் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 7ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 9, 10, 11 இருக்கும்போது சிறப்பான வளர்ச்சிகள், மற்றபடி வந்து நல்ல ஒரு புகழ் பெயர் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதியான சூரியன் 12ல் இருக்கும்போது மறைமுகமான ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ், தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் செலவு ஏற்படுறது, மற்றபடி வெளிநாட்டில் இருக்கிறவங்க சின்ன சின்ன சட்ட சிக்கல்களோ எமோஷ்னலிக்காக கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசாங்கம் அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வந்து விசா, ஸ்டாம்பிங், பாஸ்போர்ட் இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். 9ஆம் அதிபதியான புதன் வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் இந்த சூரிய தசாபத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கு தான் அந்த கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கும். மற்றபடி வந்து புதன் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெரிய வருமானங்கள், பெரிய ஒரு
பெரிய அளவில் எதிர்பார்த்த ஒரு பெரிய பணம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும். நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ராசியில் இருக்கும், புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 7 நீச்சமாக இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை. யாராச்சும் கொஞ்சம் மனம் நோகிற மாதிரி பேசுகிறது, மற்றபடி கணவன் மனைவியினோட டிஸ்கஷன் நடக்கும்போது ஏதாவது குடும்ப சண்டைகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லிட்டு மறைமுகமாக யாரோ சொன்னதை வச்சு சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் 8ஆம் அதிபதியாக இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து 12இல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சல்களோ இல்லை தந்தைக்கு உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் செலவு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லாட்டி அப்பா நிறைய கேள்விகள் கேட்பார், நிறைய கேள்விகள் கொஞ்சம் மன உளைச்சல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தின்னு நல்ல சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் 4-11ஆம் அதிபதியாக இருந்து 4 உங்களுக்கு வந்து 7 இருக்கும்போது வருமானத்திற்கு எந்த குறைவில் இருக்காது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பில் நிறைய இருந்தாலும் சின்ன அவமானங்கள், மன உளைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவிலையும் கூட வந்து சின்ன மனக்காயங்கள் ஏற்படுற மாதிரி வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த என்றைக்குமே வந்து அந்த செவ்வாய்ங்கிறது நீச்சமாகும்போது அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அது வந்து இப்போது நடக்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் செவ்வாய் சனி ராகு இது ஒரு காம்பினேஷன்ஸில் இருக்கும்போது மறைமுகமான கழகங்கள் மூலியமாக நமக்கு மன உளைச்சல் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. தேர்ட் பார்ட்டி சொல்கிறான் அவன் சொல்கிறான்றதை கேட்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு மகர லக்னமாக வந்து ராகு தேசம் வந்து ராகு 3 2-3 ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது மறைமுகமாக சில பேர் வந்து ஒரு பின்னாடி பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த காதில் தூக்கி போடாமல் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க. உங்களை கண்காணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாக வந்து குரு தசாபுத்தியான குரு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்து வக்கரமாக இருக்கும். குழந்தைகள் சின்ன பிடிவாதங்கள் இருக்கும். ஸோ அவங்க விஷயங்களில் ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்தோம். மற்றபடி பிரயாணங்களிலும் மற்றபடி வந்து ஒரு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான இப்போ ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக வந்து சனி தசாபுத்தி சனி 2 3ஆம் அதிபதியுடைய ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற காலகட்டங்கள். மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா 11 ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல வளர்ச்சி, வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக வந்து கேது தசாபுத்தி கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 இருந்த சூரிய தசாபுத்தி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பாக்கும் உங்களுக்கு நிறைய மன உளைச்சல்களோ ஒரு வாக்குவாதங்களோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. மற்றபடி என்னங்க ஒரு நல்ல விஷயமா அதுக்கப்புறம் மகர லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கும். சுக்கிரன் வந்து 5-10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் மாட்டோம்னா சிறப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து ராசியிலே இருக்குது. 12ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே இருந்து அதுவும் 2ஆம் அதிபதியோட ஒரு பரிவர்த்தனை, அதாவது நட்சத்திர பரிவர்த்தனை மறைமுகமான நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி ராகு இந்த காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது எமோஷனாக பேசுகிறது, கத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள், வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோட் ஆகிற மாதிரியான விஷயங்களாக இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் வந்து வேலையில் வந்து சின்ன அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற காலகட்டங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வந்து ராகு, மற்றபடி அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது குடும்ப சம்மந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் எமோஷனாக பேசுகிறது, கத்துறதுலாம் இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 3ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 6 வந்து நீச்சமாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விஷயங்கள், தேவையில்லாத சந்தேகங்கள், இதனால் ஒரு மன உளைச்சல் வர்றது, வேலையில் ஒரு டென்ஷன் வருது, ஸ்ட்ரெஸ் வருது, கடனை நினச்சி இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடும் நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலை செய்கிற இடங்களில் வந்து மற்றவங்க சொல்கிறத வந்து மைண்டில் எடுத்துக்காமல் நீங்கள் உங்களுடைய எது உண்மைங்கிறத யோசித்து முடிவெடுக்க நல்லது. ஏன்னா இது வந்து யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து மைண்டில் போட்டுக்கிட்டு இதனால் மன உளைச்சலோ மன காயங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா எவனோ ஏதோ சொன்னாலும் தூக்கி போட்டு போயிடும் மொழி அதெல்லாம் வச்சு மைண்டில் இருந்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்க முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களது 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12 இருக்கும்போது அப்பா அம்மாக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, வீடு சம்மந்தமான விஷயம், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஆல் இந்த கேம், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுப்போமே. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய
ஐந்தாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் வந்து 10ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள், அதனால் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக வரும். ஆன்மீக சுற்றுலா போகணுங்கிற எண்ணங்களும் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 5, 8ஆம் அதிபதியாக இருந்து புதன் வந்து 10ல் இருக்கும்போது குழந்தைகள் நம்மளை ஏமாத்துறாங்களோங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏதாச்சும் இந்த பயக்குள்ள ஏதாவது நம்மளை ஏமாத்துதாங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் வந்து பசங்க எது சொன்னாலும் அப்படியே பிளைண்டாக நம்பாமல் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான 6ல் வந்து செவ்வாய் நீச்சமரம் வேலை விஷயங்கள் அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கனால அதனால் பாதிப்பு இருக்குமோ. ஸோ அதனால் எமோஷன் ஆகாமல் எது நடந்தாலும் இப்போதைக்கு தண்டத்தொக்கோன்னு கம்முன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான சூரியன், ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து 11 இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் அது கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது என்னென்னா ஒரு எமோஷ்னலாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ என்னங்க அது டே டு டே லைஃப்பில் டென்ஷனை ஏற்றிக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 8ல் கேது, ஸோ 8ல் கேது இருக்கும்போது அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி நடுவில் வந்து அடிக்கடி வந்து கருத்து பேதங்கள், கேள்வி கேட்டு சண்டை போடுறது, சிடுசிடுன்னு இருக்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12 பிரயாணங்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் நீச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், கடன் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு மன உளைச்சல், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலில் மிக மிக கவனமாக இருங்க. ஸோ இந்த மாதிரி அவமானம் வந்துடுமோ, அது வந்துடுமோ, இது வந்துடும் பயப்படாதீங்க. எதாக இருந்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது வீடுகள், சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாமாங்கிற விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும், ஒரு பிரார்த்தனை அவசியங்க. ஸோ பிரார்த்தனை பண்ணணும். இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலங்கள். கும்ப லக்னமாகிறது சூரிய தசாபுத்தி, சூரியன் 7ஆம் அதிபதி சூரியன் வந்து 11ல் இருக்கும்போது கணவன் மனைவி ஒரு சிறப்பாக இருக்கும். நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் அற்புதமாக இருந்தாலும் சூரியன் இருக்கிறது வந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் 13ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஏன்னா வந்து அந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 15ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 13ன்னு வச்சுப்போமே, ஒரு 28, 29 தேதி வரை வந்து கணவன் மனைவிக்குள்ள நிறைய வாக்குவாதங்கள், ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு வாரம். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதுவும் சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து கும்ப லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் போனோம். அந்த திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்தா அது கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுத்துரும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் சின்ன மன உளைச்சல், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ், சந்தேகங்கள் எல்லாம் வரும். ஸோ அதனால் வேலையில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி ராகு இருக்கும்போது எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், ரொம்ப அப்படியே படப்படன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கும்பலக்னமாக இருந்து ராகு தேசாபத்து, ராகு 2ல் இருந்து அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் தான், எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், நிறைய சண்டை போடுற மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அது வேலை விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். குடும்பத்துலேயும் வந்து ரொம்ப எமோஷனலாக சண்டை போடுறது, கத்துறது மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கும்பலக்னமாக இருந்து குரு தேசாபத்தியம், குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2, 11ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். புதிய சொத்துக்கள், வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்கள்லாம் நல்லாயிருக்கும். வக்கரமாக இருக்கலாம், கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். ஸோ கும்ப லக்னமாக இருந்து சனி தேசாவதும், சனி வந்து ராசியிலே இருந்து அவர் 12ஆம் அதிபதி மற்றும் ராகு தேசம் நல்ல வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது. பட் இருந்தாலும் வந்து அந்த செவ்வாய் சனி ராகு காம்பினேஷன் வந்து எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த எமோஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தேசாவது, புதன் வந்து 5, 8ஆம் அதிபதியாக இருக்கிற புதன் வந்து உங்களுக்கு 10ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் உங்களை ஏமாற்றுறது மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துங்க, என்னால் இந்த பயப்புள்ள ரொம்ப ஏமாத்துதோங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக வந்து கேது தேசாவது, கேது வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ கணவன் மனைவியினுள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஒரு 28 தேதி வரை இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது பெருத்த லாபங்கள் இருக்குமா, திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஏன்னா வந்து கேது 8ல் இருந்தாலும் சூரியன் இப்போ 11ல் இருக்கும்போது உங்களுக்கு திடீர் விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்கும். யாருக்கெல்லாம் வந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து திடீர் ராஜ யோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும், 12ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும்னு
12ல் இருக்கும்போது சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 9ஆம் அதிபதி 12 தாயார் தந்தையார் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட கொஞ்சம் சண்டை போகிற மாதிரி மோடில் போவீங்க, அல்லாட்டி அவங்க உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்து தசாபதி பலன்கள். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 3ல் வக்கரமாக இருக்கார். அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய ஒரு உணர்வுகள் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புதன் வியாழனில் வந்து ஒரு மன உளைச்சல் தேவையில்லாத ஒரு டென்ஷனை போட்டுக்கிட்டு ஐயோ என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோங்கிற ஒரு எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அந்த புதன் வியாழன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் அது வந்து 5ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது குடும்பத்தில் குழந்தைகளால் வந்து ஒரு மன உளைச்சல் ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ சில நேரம் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். குழந்தைகள் நினச்சி ஐயோ என்னடா அது இப்படி பண்ணுது அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ அது வந்து 11 திடீர் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரத்துக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். நல்ல யோகங்களையும் நல்ல ஒரு பெரிய வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 9ல் இருக்கும்பொழுது அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது 4 7 9 அம்மா மனைவி மற்றும் தந்தை சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும். யாராச்சும் ஒரு ரூட்டில் வந்து ஒரு செலவுகளை இழுத்து விட்ருவாங்க. ஸோ கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சில நேரங்களில் வந்து அவங்களுக்காக கொஞ்சம் அலையிறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அது வந்து நம்ம தவிர்க்க முடியாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை சிறப்பாக கொடுத்தாலும் அந்த புதன் வியாழன் கிழமைகளில் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனம் வரும். ஏன்னா அந்த சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயம் இருக்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ அது மட்டும் பார்த்தா போதும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது இந்த மாதிரி அப்பா மற்றும் மனைவி சம்மந்தமான விஷயம் சின்ன ஒரு செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து 10ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேலையில் வந்து நிறைய மன உளைச்சல்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஐயோ இது என்னாச்சு அது என்னாச்சு சொல்லி கேள்விகளை போட்டு தொலைச்சி எடுக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்போது திடீர் விபரீத ராஜ யோகங்களை தரதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் சந்திரன் போகும்போது நல்ல ஒரு விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது கண்டிப்பாக வந்து நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குறதும் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இருக்கிறதுல வந்து 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் மன உளைச்சல்கள், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களப்போ கொஞ்சமாக ஒரு அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்கள், சின்ன அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10ஆம் அதிபதியான குரு வந்து 3ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் நம்ம நினச்ச வேகத்தில் வேலை நடக்க மாட்டேங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மற்றபடி வந்து 11ஆம் அதிபதியான சனி வந்து 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்களையும் கொஞ்சம் எமோஷன்ஸையும் கொடுத்துரும். பட் இருந்தாலும் ஏன் எமோஷன்ஸ் கூட அந்த செவ்வாய் சனி ராகு காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது இந்த வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு அன்கம்ஃபர்ட்டாகவும் ஒரு எமோஷனலாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபுத்தி பலன்கள். மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள் நிறைய கேள்விகள் நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கு ஒரு காலகட்டம் தான், அதுக்கப்புறம் மாறிடும்னு வச்சுப்போமே. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தினா சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கொடுத்துரும். இந்த திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் எமோஷன்ஸ், புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். இந்த சந்திராஷ்டமங்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதே மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் எமோட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அது பார்த்து நடந்துக்குங்க. அப்புறம் மீன லக்னமாக வந்து ராகு தசாபத்தினா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது ராசியிலே ராகு இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்தோம். குடும்பம் சார்ந்த விஷயத்துக்கோ ஒரு பெருசாக ஏதாச்சும் பண்ணணுங்கிறத கொஞ்சம் செலவுகள் பண்ணுறது, அதுக்கான பேஸ்மெண்ட் ஒர்க்குக்கெலாம் கொஞ்சம் செலவு பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. அதுக்காக மீன லக்னமாக வந்து குரு தசாபத்தின்னு குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 3ல் தொழில் ஒப்பந்தங்கள்லாம் இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்காது. கொஞ்சம் புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்.
அதுக்கப்புறம் மீன லக்னமாகுது சனி தசாபதி. சனி வந்து 12ஆம் அதிபதி வந்து ராசியுடைய ஒரு ராகுடைய ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது நிறைய செலவுகள் இருக்கும். ஸோ செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கொஞ்சம் வந்து அப்படி இப்படி செலவு பண்ணால் தான் அடுத்த லெவல் போகிறதுன்றதுக்காக கொஞ்சம் அலைச்சல்களும் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. உங்களுடைய மேன்மைப்படுத்திக்கிறதுக்காக நிறையா வந்து எஃபோர்ட் எடுப்பீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 7ஆம் அதிபதி வந்து 9இல் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய செலவுகள், அதாவது பூமி சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள், தாயார் மனைவி மற்றும் தந்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். சில பேர் வெளிநாடு பிரயாணம் பண்ணுறதுக்காகவும் கொஞ்சம் வந்து அது விசா ப்ராசஸிங் அந்த மாதிரி விஷயங்களும் செலவு இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து கேது தசாபத்தினா கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும். வேலை சம்பந்தமான விஷயங்களில் வந்து நிறைய பிரயாணங்கள், நிறைய கேள்விகள்லாம் இருக்கும். கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் இருக்கிறனால ஒரு ஈஸ்வர வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிரதோஷ காலங்கள்லையும் போய் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன் இருக்கும். மீன லக்னமாக சுக்கிர தசாபுத்தி அந்த விபரீத ராஜயோகங்கிறது 3 8ஆம் அதிபதி 11இல் இருக்கும்போது நிறைய சேஞ்சஸ் லைஃப்பில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வாய்ப்புகள்லாம் கிடச்சி ஒரு பெரிய லெவலில் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகள், வராத பணம் திடீர் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கணும். ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ண கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம பார்க்க போகும்போது அமாவாசை நிறைய திதிகளுக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அதை சொல்ல முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா திதி தோஷங்கள், திதி சூனியங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் மேஜராக வந்து நமது வாழ்க்கையில் பேசிக்காக இருக்கிற நமது கட்டங்களில் வந்து பேசிக்காக பாதிப்புங்கிறது வந்து உருவாக்குறது கர்ம கிரகங்களான ராகு, கேது மற்றும் மாந்தி. இதை வந்து மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பாதிப்பு உள்ளாகும் போது அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகாமல் ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு மைண்டு ஸ்டக்காகி நிற்கிறது, ஒரு இடத்துக்கு வந்து வேகமாக ஒரு முன்னேறி போகும்போது திடீர்னு ஒரு தடங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்களை மாந்திங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ மாந்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து மேஜராக தமிழ்நாட்டு ஸ்டைலில் வந்து அதிகமாக பார்க்கலான்னு கேரளாவில் வந்து மேஜராக வந்து இதை வந்து பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற மாந்தியை வச்சு நம்ம வந்து என்ன பரிகாரம் பண்ணோம்னா மேஜராக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தடைகள் இருக்குது, நைட்டு வந்து கரெக்டாக தூக்கம் வராது, திடுக்குன்னு உட்காந்துக்கிறது, ஒரு மாதிரி ஒரு எமோட்டாரமான ஃபீல், ஏதோ என்னென்னு சொல்ல தெரியலைங்க, ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குன்னா கண்டிப்பாக மாந்தி தொடர்பான விஷயங்கள், இல்லைன்னா உங்களுக்கு தசா புத்தி அந்தரங்களில் வந்து மாந்தி தொடர்பு ஏற்படும் போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா ஒரு அமாவாசை திதி கொடுக்குறதுன்னு சொல்லுவோம். ஸோ அமாவாசை திதி கொடுக்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமாவாசையும் பார்த்திங்கன்னா ஒரு கோயில்களில் வந்து ஐயர் உட்காந்துருப்பார். ஸோ அவர்கிட்ட வந்து செட்டு வந்து வெளியிலே விற்கும், ஒரு 100 ரூபா தான் இருக்கும். ஸோ அந்த செட்டு வாங்கிட்டு போய் வச்சு அந்த ஐயர் வந்து தர்ப்பணம் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் வந்து உங்களது கர்மா வந்து உடனே கழியாதுங்க. எந்த டேப்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட் வந்து லாங் டேர்மில் தான் போகும். இந்த அமாவாசை இந்த மாந்தி தோஷம் விலகுது பார்த்தா நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்துட்டே வரும்போது ஒன் பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த கர்ணம்னு சொல்லுவோம். ஸோ கர்ணன் ஒரு கர்ணன், சகுனி கர்ணம்னு ஒரு கர்ணம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதே காலகட்டத்தில் வந்து அந்த நட்சத்திரமும் லிங்க் ஆகும். ஸோ இந்த 3 வந்து லிங்க் ஆகிற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த மாந்தி தோஷங்கிறது நம்ம விட்டு விலகும். ஸோ அதுதான். பட் அது எப்போ வரும், ஏது வரும்ன்ற அக்யூரேட்டெல்லாம் யார் எடுக்கும், ஏன்னா அந்த கர்மா எப்போ நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ பூர்வீகத்தில் நடந்த ஒரு கர்மாவோட லிங்க்னால அந்த ஜெனரேஷன் எஃபெக்ட் ஆகி வரும்போது இந்த அமாவாசை கண்டினியூவாக கொடுக்கும்போது அந்த கர்மா விலகி நீங்கள் வந்து ரிலீஃப் ஆகிறது வந்து கண்டிப்பாக உணர முடியும். பட் ஆனால் உடனே நடக்காது. இது வந்து பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் பாட்டு கொடுத்துட்டே வாங்கலாம். ஒரு 150 ரூபா 200 ரூபா செலவு பண்ணுறதுல வந்து நமக்கு ஒரு கர்மா கிடைக்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா. நம்ம லட்சக்கணக்கில் நம்ம சொல்ல சிம்பிளான ஒரு பரிகாரங்களாக இது பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஜெனட்டிக்கில் நம்ம மூதாதையில் செய்த ஒரு கர்மாவோ இல்லை நம்மளே வந்து போன ஜென்மத்திலையோ அது முந்தின ஜென்மத்திலையோ செய்த கர்மாக்களையோ அந்த மாந்தி தோஷங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா அது கழியறதுக்கான ஒரு ஈஸியான பரிகாரம் தான் அமாவாசை. நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஸோ இது கொடுக்கும்போது என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குன்னா ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே கொஞ்சம் வந்து அந்த ஸ்பைனில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வரும். அது மாதிரி விறுவிறுன்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும். வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல் கிடைக்கும்னு வச்சுப்போமே. ஸோ ஸ்பைனில் தான் வந்து மேஜராக வந்து அதோட எஃபெக்ட் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் கொடுக்க பார்த்திங்கன்னா அந்த ரிலீஃப் நல்லா தெரியும். வீட்டில் வந்து முதல்ல வந்து ஒரு அன்ஈசினஸ், ஒரு அமைதி இல்லாத தன்மை எல்லாம் விலகி கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுவே வந்து பெரிய ஒரு சைன். ஸோ அந்த மாதிரி கண்டினியூவாக கொடுக்க அது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஆகி அடுத்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிறக்கும் குழந்தைகளில் வந்து அந்த மாந்தின்ற ஒரு விஷயம், அந்த தோஷம் வந்து ரிஃப்ளெக்டே ஆகாது. நீங்கள் வந்து அப்படி நீங்கள் உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா இந்த கர்மிக் ராகு, கேது, மாந்தி இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கில் வந்து ஒரு அப்பா, அம்மா,
குழந்தைகள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஒரு செட்டப்பில் வரும். ஸோ ஒரு அப்பா இருக்காருன்னா அவரோட குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அதே கர்மா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு விளக்கணும்னா அமாவாசை திதி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை கொடுத்து பாருங்கள், ரொம்ப சூப்பரான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.